அதாவது சுதந்திரமான வாழ்க்கைக்கு யார் முதல் எதிரின்னா அந்த பெற்றோர்கள் தான் முதல் எதிரி பிள்ளைகளுக்கு. அவங்கள விருப்பப்பட்ட ஒரு பாடத்தை படிக்க விட மாட்டேன்றாங்க. பெற்றோர்கள் எப்படி தலையிடுறாங்கன்னா, பிள்ளைகளை பிள்ளைகள் விருப்பப்பட்ட பாடத்தை படிக்க விட மாட்டேன்றாங்க. அப்புறம் பார்த்தா விருப்பப்பட்ட ஒரு ஒருவரை திருமணம் காதலிக்க விட மாட்டேன்றாங்க. அதனால் இவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா செலவையும் பெற்றவங்க பார்க்குறதுனால பார்த்து அவங்களுக்கு இப்போ ஒரு படிப்பா அது நம்ம தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி தலையிடுறாங்க. பிள்ளைகளோட விருப்பத்தில் தலையிடுறதுக்கு என்ன காரணம்? பெற்றோர்கள் ஏன் பிள்ளைகளின் விருப்பத்தில் தலையிடுகிறார்கள் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு உரிய அனைத்து செலவுகளையும் பெற்றோர்கள் தான் ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் பிள்ளைகளோட விருப்பத்தில் பெற்றோர்கள் தலையிடுறாங்க. என்ன படிக்கணும், எது படிக்கணும், இல்லை இது தான் படிக்கணும், இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அது முக்கியம் கிடையாது, நான் தானே செலவு படிக்க போகிறேன், அதனால் நான் விருப்பப்பட்டது தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் திருமணத்துலேயும் சரி நீ காதலிக்கக்கூடாது, நாங்கள் பார்த்து பண்ணுறோம். அந்த மாதிரி திருமணத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் விருப்பப்பட்டவங்கள தான் நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெற்றவங்க தலையிடுறதுக்கு என்ன காரணம்? பிள்ளைகளுடைய அனைத்து செலவுகளையும் ஏற்கிறார்கள். கல்வி செலவு, திருமண செலவு, சாப்பாடு செலவு, ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எல்லாத்தையும் இந்த பெற்றோர்கள் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பெற்றோர்கள் ஒரு சர்வாதிகாரியாக நடந்து கொள்வதற்கு காரணம். பிள்ளைகளுடைய விருப்பம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, ஏன்னா நான் தான் முதலீடு போடுறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் தான் செலவழிக்கிறேன், அதனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிள்ளைகளுடைய விருப்பத்தில் அவங்க விருப்பப்படி வாழ விடாமல் தனது விருப்பத்திற்கு தந்தார் போன்று தனது பிள்ளைகளை ஒரு அடிமைகளாக நடத்துகிற அந்த மனோபாவம் எங்கிருந்து வருகிறது என்றால், இப்போ கட்டணம் எங்கேருந்து வருதுன்னா எல்லா செலவையும் இந்த பெற்றோர் தான் பார்க்குறாங்க. அப்போ எல்லா செலவையும் பெற்றோர் தானே பார்ப்பாங்க, வேறு யார் பார்ப்பாங்கன்னு நீ கேட்கலாம். அப்படி கிடையாது. எல்லா செலவையும் அரசாங்கம் பார்க்கணும். எப்படின்னா, படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா படிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறது தான் வேலை. அப்படின்னா படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த படிப்பை ஒழுங்காக படிப்பாங்க. ஏன் இன்றைக்கி நம்ம அடித்து ஏன் ஆசிரியர் பிள்ளைகளை மாணவர்களை அடிக்கிறாங்க? அடித்தா தான் படிப்பாங்க அப்படின்னு ஏன் வருது? நீங்கள் சம்பளம் கொடுத்தா அவங்க படிக்க போகிறாங்க. எங்கேயாவது தொழில் நிறுவனத்தில் இப்போ படித்து +2 முடிச்சுட்டு அல்லது ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிகிரி முடிக்கிற வரைக்கும் அல்லது +2 முடிக்கிற வரைக்கும் வாத்தியார்ட்ட அடி வாங்குறாங்க. அப்புறம் டிகிரி முடித்து வேலைக்கு போன பிறகு யாருமே அடிக்கிறது இல்லை. எந்த ஒரு முதலாளியோ மேனேஜரோ தனக்கு கீழே உள்ளவங்கள அடித்து வேலை வாங்குறது கிடையாது. ஒழுங்காக வேலை செய்யலைன்னா யாருமே அடிக்கிறது. காரணம் என்னென்னா, அங்கே சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இப்போ சம்பளம் கொடுப்பதால் அந்த சம்பளத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணுங்கிற அந்த உணர்வு இயல்பாகவே விடுகிறது. அதனால் இந்த மாணவர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்காமல் நீங்கள் அவங்ககிட்டேருந்து வேலை வாங்குறீங்க. படிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. நாளைக்கு படித்து முடிச்சு ஒரு வேலையை தான் செய்ய போகிறாங்க. அப்படின்னா இப்போ இன்றைக்கி படிக்கிறதும் ஒரு வேலை தான். படிக்கிறதும் ஒரு வேலைங்கும்போது அந்த படிப்புக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்களா படிப்பாங்க. நீங்கள் சம்பளம் கொடுக்காமல் அவங்ககிட்டேருந்து வேலை வாங்குறீங்க. படின்னா எப்படி வேலை செய்வாங்க? நீங்கள் சம்பளமே கொடுக்காம யாராவது ஒரு தொழிலாளிகிட்ட வேலை வாங்க முடியுமா? சம்பளமே தரமாட்டீங்க, ஆனால் ஒரு தொழிலாளிகிட்ட வேலை செய்யணுன்னா எப்படி வேலை செய்வாங்க? அப்போ வேலை செய்ய வைக்கணும்னா அடித்தா தான் வேலை செய்வாங்க. சம்பளம் கொடுக்காமல் ஒரு தொழிலாளிகிட்ட நீங்கள் வேலை வாங்குவதாக இருந்தால் அவர் எப்படி உங்களுக்கு வேலை செய்வார்? அவரை நீங்கள் அடித்து தான் வேலை வாங்கணும். கொத்தடிமைத்தனம், அதான் கொத்தடிமைத்தனங்கிறது. அதுபோல் தான் மாணவர்களை ஏன் அடிக்கிறாங்க, பெற்றோர்கள் அடிக்கிறாங்க, ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக அடிக்கிறாங்க? சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கணுன்னா அடிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டா அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ நாம் படிக்கிறது நமக்காக தான் படிக்கிறோம், நமக்கு படித்தா நமக்கு சம்பளம் தரப்போகிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வே அவங்க படிக்க வச்சிரும். அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. படிப்புங்கிறது ஒரு நாகரிகமாக மாறிடும். கற்பித்தல் என்பது, கல்வி என்பது ஒரு எளிதான இயல்பான ஒரு நடைமுறையாக மாறிடும். எந்த ஒரு தொழிலாளியும் நீங்கள் இப்போது படிக்கிற அதே பசங்களே லீவு நாளில் வேலைக்கு போகிறாங்க. இந்த ஏழை கிராமத்தில் இருக்கிற ஏழை மாணவர்கள் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, விடுமுறை தினத்தில் மே மாதத்தில் வேலைக்கு போகிறாங்க. ஒரு மாதம் எதுக்கு நம்ம சும்மா பெற்றோருக்கு உதவியாக இருக்கட்டுமேன்னு ஒரு மாதம் வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க ஒழுங்காக தானே வேலை பார்க்குறாங்க. காரணம் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதே மாணவர் தான் பள்ளிக்கூடம் வந்தால் ஆசிரியர்கள் அந்த மாணவரை அடிக்கிறார். ஏன் படிக்கலைன்னு சொல்லிட்டு. ஏன் படிக்கலை? அப்போ பள்ளிக்கூடத்தில் சம்பளம் தர்றதில்லை. நீங்கள் சம்பளம் கொடுத்து பாருங்கள், சத்தான உணவு கொடுத்து பாருங்கள். அப்போ கொடுத்தீங்கன்னா அவங்க அமைதியாக படிப்பாங்க. ஆசிரியர்கள் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் கல்வி என்பது, அதன் பரிமாணம் என்பது வேறு மாதிரியாக இருக்கும். கல்வியின் தன்மையே வேறு மாதிரி இருக்கும். உண்மையான கல்வின்னா என்னன்னு யாருக்குமே தெரில. ஆசிரியர் அதட்டணும், திட்டணும், ஆசிரியருக்கு தலைவலி வந்துடும், நெஞ்சு வலி வந்துடும், இதய நோய் வந்துடும். அந்த அளவுக்கு இன்றைக்கி பிள்ளைகளுக்கும் பெரிய டார்ச்சர். எப்படா வீட்டுக்கு போகலாம்? அப்போ பள்ளிக்கூடனாலே பிடிக்கல, விடுமுறைனாலே ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா, அது சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்கப்படுகிறது. அப்புறம் 5க்கும் 10க்கும் அப்பா அம்மாட்ட கையேந்தணும். இப்படி ஒரு அப்போது படிப்புக்கே நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா பெற்றோர்களுடைய பங்கு என்ன? பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சாப்பாடும் கொடுத்துடணும்,
சாப்பாடும் 3 வேளை அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது காலை உணவு, மதிய உணவு, இடைவேளை இப்படி போதுமான உணவு கொடுத்துடணும். அதுபோல் படிப்புக்கு சம்பளம் கொடுத்துடணும். அதுபோல் அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்புக்காக அரசாங்கம் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அப்போது இப்படி கொடுக்கும்போது அந்த பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எந்த பணத்தையும் செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய விருப்பங்களில் பெற்றோர்கள் தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஏன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் இருக்க முடியாது. எனக்கு கவர்மெண்ட் செலவழிக்குது, நான் படிக்கிறேன், எனக்கு சம்பளம் வருது. அப்புறம் வந்து அரசாங்கமே என் படிப்பு செலவு, என்னுடைய சாப்பாடு செலவுக்கு மாதம் ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் படிக்கணும்னு சொல்கிறீங்க? எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான் படிப்பேன். படிப்பு எல்லாமே கட்டணம் இல்லாமலே இருக்கணும். ஏன் வந்து பெற்றவங்க நான் விருப்பப்பட்டது தான் படிக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா, இப்போது ஒரு எந்த படிப்பாக இருந்தாலும் பெற்றோர்கள் தான் செலவழிக்க வேண்டியிருக்கு. பல லட்ச ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் அந்த பெற்றோர்கள் வந்து சும்மா உன் விருப்பத்துக்கெல்லாம் நான் தானே செலவு பண்ணுறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் தான், அதனால் என் விருப்பத்துக்கு தான் நீ படிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இங்கே கல்வி நிலையங்கள் கல்வி எல்லாமே கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் பெற்றோர்கள் தங்கள் விருப்பத்துக்கு தந்தார் போன்று தங்கள் பிள்ளைகளை வளைக்கவே முடியாது. எல்லா வகையிலுமே வந்து பெற்றோர்கள் வந்து எல்லாமே கவர்மெண்ட் மாதம் ஒரு 6000 5000 சாப்பாட்டுக்கு தராங்க, அப்புறம் படிப்புக்கு சம்பளம் தராங்க. அப்படி இருக்கும்போது கல்வி எல்லாமே கட்டணம் இல்லாமலே கிடைக்குது. மருத்துவமா அல்லது இன்ஜினியரிங்கா எல்லாமே கட்டணம் இல்லாமல் படிக்கலாம். அப்படிங்கும்போது எந்த ஒரு பெற்றோரும் தான் விருப்பப்படி தான் தனது பிள்ளையை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தவே முடியாது. அப்படி கட்டாயப்படுத்தினா நான் என் விருப்பப்பட்ட படிப்பை தான் படிப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறது? எந்த படிப்பு படித்தாலும் இங்கே ஒன்றும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் படிக்கிறதுக்கே எனக்கு சம்பளம் தராங்க. அப்புறம் 10ஆவதுக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு கூட சாப்பாடு செலவு இந்த மாதிரி செலவுகளுக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற மாணவ பருவத்தினர் எல்லாத்துக்குமே வந்து மாதம் இவ்வளோ பணம் அரசாங்கம் கொடுக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய சர்வாயத்திற்கு தகுந்த என்னை நீங்கள் அடிமையாக பார்க்க முடியாதுன்னு சொல்லி பெற்றோர்களை சொல்ல முடியும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? பெற்றோர்கள் பண்ணுற அராஜகம் இருக்குது பாருங்கள், மோசமானது. அதெல்லாம் வந்து பிள்ளைகளை விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விடாமல், விருப்பப்பட்ட பாடத்தை படிக்க விடாமல், காதலிக்க விடுறது கிடையாது. அப்புறம் விருப்பப்பட்டவங்கள கல்யாணம் விடுறது கிடையாது. அவங்க ஸ்டேட்டஸு, பணம், மரியாதை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த உறவு பிடிக்கலைனாலும் நீ அது கூட தான் வாழணும் அப்படின்னு அவங்க வந்து அடக்குறாங்க. இதனால் பெற்றோர்களுக்கும் கஷ்டம். எப்படி வந்து கல்வி வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கும்போது பெற்றோர்களுக்கு ஈஸியாகிடும், பெற்றோர்களுக்கு சுமை போயிடும். பிள்ளைகளே ஒரு பெரிய சுமையாக தெரிய மாட்டாங்க. அது பெற்றோர்களுக்கும் வாழ்க்கை ஈஸியாகும், பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை ஈஸியாகும். இன்றைக்கி கல்வி வந்து தனியார் மயமானதால் இந்த மாதிரி பெற்றோர்கள் விருப்பப்படி தான் பிள்ளைகள் படிக்க வேணும், ஏன்னா அவங்க தானே செலவு பண்ணுறாங்க. அப்படி பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் விருப்பத்துக்கு தந்தார் போன்று வாழ்கிற ஒரு அடிமைகளாக தான் பிள்ளைகள் இருக்காங்க. அது வந்து படிப்பு மட்டும் கிடையாது. நான் என்ன தொழில் படித்து முடித்து ஒரு தொழில் செய்ய போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை துணையை அமைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலுமே இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒரு அடிமைகளாக பார்த்து வாழ்க்கையை சின்னாபனமாக்கிறாங்க. இதில் யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையுது. விருப்பப்பட்ட வாழ்க்கையை பெரும்பாலான பிள்ளைகள் வாழ்கிறதே கிடையாது. அதுக்கு காரணம் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செலவு செய்வது தான். அதை நாம் தடுக்க வேண்டும், அரசாங்கம் தடுக்க வேண்டும். அரசாங்கமே பிள்ளைகளுக்கு படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் மாதம் ஆனால் அவனுக்கு சாப்பாட்டுக்குன்னு ஒரு செலவு, படிப்புக்குன்னு ஒரு சம்பளம், இப்படியெல்லாம் கொடுத்து பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அப்போ தான் பிள்ளைகள் சுதந்திரமாக யோசிப்பாங்க, தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க ஐயோ பாவம் அப்படின்னு பெற்றோர்களை பார்த்து தனக்கு இது தான் பிடிக்கும், இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு அதுதான் பிடிக்குது, அவங்களுக்காக வாழணும், நமக்காக அவங்க வாழ்கிறாங்க, அவங்களுக்காக நாம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தியாகம் பண்ணுறாங்க. பிள்ளைகளுக்காக பிள்ளைகளும் தியாகம் பண்ணி தனது விருப்பம் என்னவென்று தெரியாமல், தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிற ஒரு தியாகிகளாக வாழ்ந்து வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமலே வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. அதனால் பிள்ளைகளோட விருப்பப்படி வாழ விடாமல் பெற்றோர்கள் செய்வதற்கு என்ன காரணம்? பெற்றோர்கள் செலவழிக்கிறார்கள். அதனால தான் தனது விருப்பப்படி தான் நீ வாழணும். இப்போ ஒரு கணவனுக்கு தகுந்தாற்போல் ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை ஏன் கணவன் அடிமைப்படுத்துகிறான்? நீ சாப்பிட்றது எல்லா செலவும் என்னுடைய செலவு, அதனால் நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனைவியை அடிமைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? அந்த மனைவி தனது பொருளாதாரத்திற்காக கணவனை சார்ந்திருக்கிறாள். அதனால தான் அந்த கணவன் தனது மனைவியை தனக்கு சாதகமாக தனது விருப்பப்படி வாழுன்னு சொல்லிட்டு அவனை அந்த மனைவியை அடிமைப்படுத்துகிறான். அதுவே வந்து அந்த பெண் வேலைக்கு போனால் என்னாகும்? சுயமாக சம்பாதிக்கும் போது அந்த கணவனுடைய சர்வாதிகாரம் அங்கே வேலை செய்யாது. நீ எதுக்கு என்ன அடிமைப்படுத்துகிற? உன் சம்பாத்தியத்தில் நான் வாழ்கிறேன், என் விருப்பப்படி தான் நான் வாழ்வேன்,
உன் விருப்பத்துக்கு உனக்கு அடிமையெல்லாம் நான் இருக்க முடியும் அப்படின்னு பெண்கள் கேள்வி கேட்குறது எப்போ வருது? பொருளாதார சுதந்திரம் ஏற்படும் பொழுது தான். அதுபோல் பொருளாதார விடுதலை என்பது பெண்ணிற்கு மட்டுமல்ல, அந்த படிக்கிற பசங்களுக்கும் தான். படிக்கிற ஆண்கள் பெண்கள் படிக்கிற பருவத்தில், கல்வி கற்கும் பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும், பொருளாதார விடுதலை வேண்டும். அடிமைத்தனம், அந்த பெற்றோர்களுக்கு அடிமையாக இருக்கிற அந்த அடிமைத்தனம் பெற்றோர்களிடமிருந்து அவர்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. அரசாங்கம் கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும், படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும், பிள்ளைகள் படித்து முடித்து வேலைக்கு செல்லும் வரை மாதம் அவர்களது செலவுக்காக உணவு செலவு இருக்கும், பிற தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு சம்பளம் கொடுக்கணும். மாதம் 6000 அந்த மாதிரி கொடுக்கணும், படித்து முடிக்கிற வரைக்கும். அப்போ சுதந்திரமாக நல்லா படிப்பாங்க, சூப்பராக படிப்பாங்க. இப்போ வேலை செய்யும்போது நம்ம யாரும் நம்மளை திட்டுறது கிடையாது, அடிக்கிறது கிடையாது. நம்ம வேலையை உணர்ந்து செய்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு சம்பளம் தராங்க, அதனால் நம்ம வேலையை உணர்ந்து நம்ம செய்கிறோம். ஆனால் படிக்கிறது பாருங்கள், இந்த அரசாங்கம் எவ்வளோ படிப்புக்கு செலவு பண்ணாலும் படிக்கிற பசங்க கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க. அப்போ கல்விக்காக அரசாங்கம் செலவிடுறதெல்லாம் வீணாக போகுது. இதுவே நீங்கள் சம்பளம் கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா சூப்பராக படிப்பாங்க. இப்போ அத்தனை பேரும் படிப்பாங்க. அத்தனை பேர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் வேலை பார்க்குறாங்க. யாராவது 30% தான்ப்பா வேலை பார்ப்பாங்க, 70% ஓபி தான் அடிப்பாங்கன்னு சொன்னால் அப்படி எதாவது இருக்குது? அப்படி கிடையாது. ஒரு நிறுவனம்னா எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. அதுபோல் ஒரு பள்ளிக்கூடம்னா கல்லூரினா எல்லாருமே படிக்கணும். அதுக்கு ஒரே வழி இயல்பாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், மிரட்டக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க. சம்பளம் கொடுத்துட்டா, இப்போ நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்தால் தான்ப்பா நீ உனக்கு சம்பளம், நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல, ஓபி அடிக்கிற, நீ மட்டம் போட்ட, கட் அடிக்கிற அப்படின்னா அந்த சம்பளம் உனக்கு அன்னைக்கு கிடையாது. அப்போ ஒழுங்காக அந்த பசங்க வருவாங்க. அது மாதிரி பசங்க வருவாங்க. இப்போ சம்பளம் கொடுத்துட்டா, படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டா அவங்க கெட்டு போயிட மாட்டாங்களா? அந்த பணத்தை வச்சு தண்ணி அடிக்க மாட்டாங்களா? அப்போ தண்ணி மதுபான கடையை மூடிடுங்க, அந்த சாராய கடையெல்லாம் மூடிடுங்க, அப்புறம் சிகரெட்டெல்லாம் தடை பண்ணுங்க. அப்போது அதுபோல் உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளையும் தடை பண்ணணும், அந்த பரோட்டாக்கெலாம் தடை பண்ணணும். அப்போ பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்காக அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் இருக்குல்ல கல்விக்காக, அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சிகரெட் வாங்க முடியாது, மதுபானம் வாங்க முடியாது, பரோட்டா சாப்பிட முடியாது. அப்போது உடம்புக்கு இங்கே கிடைக்கிற எல்லா உணவும் நல்லதாக தான் இருக்குது, கெட்ட உணவுகளே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம உணவில் ஒரு கட்டுப்பாடு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தைரியமாக சம்பளம் கொடுக்கலாம். அதனால் அவங்க இன்னும் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் ஏன் அடிக்கிறாங்க? அவங்க சம்பளம் வாங்கலை, அவங்ககிட்ட காசு இல்லை, அந்த அடிமைகளாக தனக்கு இருக்காங்க, அதனால தான் பிள்ளைகளை போட்டு அடிக்கிறாங்க. அதுவே என்னைக்கு படித்து முடித்து வேலைக்கு போகிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு மரியாதை. படிக்கிறவங்களுக்கு இங்கே மரியாதை கிடையாது. வேலைக்கு போகிறாங்க பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கு தான் மரியாதை. என்றைக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வீட்டில் மரியாதை கிடைக்குது. அந்த வகையில் பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் சம்பாதிக்க வேண்டும். படிக்கும்போதே, படிப்பது என்பது அவர்களது வேலை, அதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அப்போ பிள்ளைகளை பார்த்து பயப்படுவாங்க, மதிப்பாங்க. பெற்றோர்கள் நல்ல ஆக்கப்பூர்வமாக பழகுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க, நல்ல பழக்கங்கள் வரும், கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்காது. இன்றைக்கி சின்ன பசங்க கெட்டு போகிறாங்க. கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம், அவர்கள் அவமானத்தில் இருக்கிறார்கள். 5க்கும் 10க்கும் அப்பா அம்மாட்ட கையேந்துறாங்க. சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்பா அம்மாட்ட கையேந்துறாங்க போது அவங்களுக்கு அவமானமாக இருக்குது. அந்த அவமானத்தில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் போது தாழ்வான சிந்தனைகள் வருது, தாழ்வான எண்ணங்கள் கனவுகள்லாம் வருது, தாழ்வான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அதனால் அதனால தான் இந்த படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பண்பு எல்லாம் ஒழுக்கங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்னது? அவங்க பொருளாதாரத்திற்காக பிறரிடம் கையேந்துகிற ஒரு நிலைமைக்கு நம்ம அவங்கள வச்சுருக்கோம். அவங்களுக்கும் மரியாதை தேவை. மரியாதைங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் தேவை. அதனால் படிக்கிறதுங்கிற ஒரு வேலை, அவங்களுடைய வேலை படிக்கிறது. அதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க. அப்போ நீங்கள் அவங்கள அடிக்கவே முடியாது. பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளை அடிக்கவே முடியாது. அது மாதிரி ஆசிரியர்கள்லாம் அவங்கள அடிக்க முடியாது. சம்பாதிக்க இப்போ ஒரு கணவன் மனைவியை ஏன் அடிக்கிறான் அப்படின்னா, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாள், அதனால தான் அடிக்கிறான். வேலைக்கு போகட்டும், அந்த மனைவியை பார்த்து கணவனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா வேலைக்கு போகிறாக்கா 4 இடங்களுக்கு போகிறாங்க, அப்போ அவங்க 4 விஷயம் தெரிய வரும், அப்புறம் திறமை அதிகமாகும், விவரம் அதிகமாகும், அப்போ மதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பொருளாதாரத்திற்காக பிறரை சார்ந்திருப்பது தான். பிறரை 5க்கும் 10க்கும் கையேந்துகிற நிலைமை தான் பிள்ளைகளை பெற்றோர்கள் அடிப்பதும், மாணவர்களை ஆசிரியர்கள் அடிப்பதும், அவமானப்படுத்துறதும், திட்டுறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி அவமான உலகில் இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, பொருளாதாரத்திற்காக பெற்றோர்களை 5க்கும் 10க்கும் கையேந்துகிற நிலைமை. பெற்றோர்கள் வேறு பிள்ளைகளுக்காக வேறு யார்ட்டையாவது கையூட்டு, இந்த மாதிரி நிறைய செலவு இருக்குது. கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், பல லட்ச ரூபா செலவு, அப்புறம் மருத்துவ செலவு, உணவு செலவு, அந்த செலவு இந்த செலவுன்னொன்னே அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த பணத்தை குறுக்கு வழியில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. லஞ்சம் வாங்கினா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம லஞ்சம் வாங்குகிறோம், ஊழல் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த மாதிரி அவங்க கையேந்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி
அதனால் முதல்ல வந்து பொருளாதார விடுதலை வந்து மாணவ பருவத்தில் கண்டிப்பாக தேவை. ஆண்கள் பெண்கள் படிக்கிற பசங்களுக்கு தேவை. பெற்றோர்களிடமிருந்து விடுதலை கொடுங்கள், பெற்றோர்களுக்கு விடுதலை கொடுங்கள். பொருளாதார சுமையிலிருந்து பிள்ளைகள் அந்த பொருளாதார சுமையிலிருந்து பெற்றோர்களுக்கு விடுதலை கொடுங்க. பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. அரசாங்கம் தான் இதற்கு பொறுப்பு. நீங்கள் ஒரு பரிசோதனை முறைப்படி நான் சொல்கிற விஷயத்த ஒரு பரிசோதனை முறைப்படி எங்கேயாவது நடைமுறைப்படுத்தி பாருங்கள். எங்கேயாவது நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தெரியும் அதில் ஏற்படுற மாற்றம். எப்படி படிக்கிறாங்க, யாருக்காவது ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு மாதிரி பள்ளிக்கூடத்தை உருவாக்கி தாய்மொழியில் கல்வி கொடுத்து, தாய்மொழியில் மட்டுமே பிற மொழியே இல்லாமல் தாய்மொழியில் கல்வி கொடுத்து படிப்பதற்கு சம்பளம் கொடுங்க. அப்போ அவங்களுடைய கல்வி திறன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். படிப்பதற்கு சம்பளம், எந்த இதுக்கும் பெற்றோரை எதிர்பார்க்காதவங்க ஒரு மாதிரி பள்ளிகளை உருவாக்கி அரசாங்கமே முழுக்க பொறுப்பு அவங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்குது. அதுபோல் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக படிக்க வைக்கணும். தனித்தனி பள்ளி, ஆண்களுக்கு தனி பள்ளி, பெண்களுக்கு தனி பள்ளி, அந்த மாதிரி வைக்கணும். ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து வைக்கும்போது அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். காதல் வரும், காமம் வரும், ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில் சண்டைகள் வரும், ஈகோ வரும், கூச்சம் வரும், திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு கூச்சப்படும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உளவியல் ரீதியாக வரும். அதனால் ஆண்களை தனியாக பெண்களை தனியாக கல்வி கற்கிற இடத்துல பிரிச்சிடணும். அப்போ இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி பள்ளிகளை உருவாக்கி அவங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். பிற பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை. பரிசோதனை எதுவும் பண்ணாமல் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் கல்விக்காக நீங்கள் என்ன பரிசோதனை பண்ணீங்க? நிறைய கல்வி முறை இருக்குது. மாண்டிசோரி கல்வி இருக்குது. நான் சொல்கிற இந்த கல்வி முறையை வந்து சம்பளம் கொடுக்குற கல்வி முறை, ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக கல்வி கற்கிற இந்த முறை, இது எல்லாம் தாய்மொழியில் கல்வி முறை, இதெல்லாம் கட்டணம் இல்லாத கல்வி முறை. இதை வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்து இது சரியாக தப்பா அதுலேருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். எதுவுமே பண்ண மாட்டீங்க, பரிசோதனையே பண்ண மாட்டீங்க, அப்படியே ஒரு கண்மூடித்தனமாக போகிறது, எல்லாம் நமக்கு தெரியுங்கிற ஒரு நினப்பு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது.